ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினு ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஓஹோ எந்தன் பேபி அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம விஷ்ணு விஷால், அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ மேக்சிமம் வந்து புதுமுகங்களை வச்சு எடுத்திருக்காங்க இந்த படம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஹீரோ ஹீரோயின் எல்லாமே டெபியூன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தோட டீசர் பார்த்தேங்க. டீசர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இப்போ பட்டுச்சு. ஸோ அதனால தான் ட்ரைலர் வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். சார், நீங்கள் ஒரு லவ் ஸ்டோரி கேட்டிங்கல்ல, அது ரெடியாக இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணா இந்த சந்தோஷ் சுப்ரமணியம்ல வர ஹாசினி மாதிரி, கிரீடம்ல வர திவ்யா மாதிரி, வாரணமாயிரம்ல வர மாலினி மாதிரி இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் சித்தப்பா. இவ்வளவு கண்டிஷன்லாம் வச்சுட்டு தேடினா உலகத்திலே பொண்ணு கிடைக்காதுடா. அவன் உன்னை காதலிக்கிறாடா. பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியும்டா, நம்புடா. கட். கொஞ்சம் சட்டலா பண்ணுங்க ப்ளீஸ். முழுமதியே முதல் மொழியே பெண்ணழகே, கயல் விழியே பைங்கிளியே கண்ணழகே, ஒரு முறை பாராய் இளமை நிலவே, அனுமதி தாராய் உன்னில் விழவே, உயிரலாம் பகிரலாம் ஒன்றென மயங்கலாம். வச்சு இழுக்கிறான் பார். கதை பால்ல ஊத்துற தேன் மாதிரி ஸ்மூத்தா போதுரா, சுவாரஸ்யமே இல்லையே. நான் அதான் நினைச்சேன். கான்ஃப்ளிக்ட் இருக்கு சார். இது வரைக்கும் நான் உன்னை பத்தி நினைச்சதெல்லாம் தப்பு. இங்க எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் ஆகி ஃபெயிலியரே ஆயிருக்கு. இந்த காலத்துல ட்ரூ லவ்வா பூமர் ஜானி. தலைவருக்கு தான் வயசுல பெரிய பொண்ணுனாலே ஒரே இதுவாச்சு. பேட் பாய். இதெல்லாம் தெரிஞ்சது உன்னோட சேர்த்து என்னையும் கொண்டுடுவான். நம்ம எழுதுற ஸ்கிரீன் பிளே விட அவன் எழுதுற அந்த blood வேற மாதிரி இருக்கும். ஏய், நீ யாரா டாக்டர்? நீயா நானா? சூப்பர் ஷாட். பீரடி என்ன காலையில பீர் அடிக்க சொல்றாங்க? ஜூலை 11. காமெடி வந்து சும்மா அப்படியே ஒரு ஸ்பார்க் மாதிரி செம்மையா அங்கங்க செட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. காமெடி ஓகே. நான் ஸ்டார்டிங்கில் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, ஓகே ஒரு சபாநாயகன் மீசை முறுக்கு அந்த ஜோனில் இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா டக்குன்னு அந்த டிரான்சிஷன், அந்த ஷாட் வந்து இந்த வேஷம் போட்டுன்னு வருவார்ல, அந்த ஷாட்டில் வந்து கண்டிப்பாக மிரண்டுட்டேங்க. வேற லெவலில் அந்த கட்டும் செம்மையாக இருந்தது. அந்த நார்மல் ஃபேஸையும் அந்த ஃபேஸையும் கட் பண்ண விதம் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து ஒரு ஒரு அந்த டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ஷாட்டுக்கு அப்புறம் வந்து அந்த ட்ரைலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே இருந்தது. மிஷ்கின் வந்து ஒரு அவர் தான் வந்து ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் அந்த அந்த டிஃப்ரெண்ட்டை கொண்டு வரக்கூடிய கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டராக இருப்பாருன்னு என்னோட கெஸ்ஸிங்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் தான் வந்து அங்கங்கே நடுவில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டில் டான்ஸும் ஆடுறாரு, இந்த பக்கம் டைரக்ஷனும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ரோல். ஸோ அது மட்டும் நல்லா தெரியுது. செமையாக இருக்குங்க. ட்ரைலர் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் மாதிரி எனக்கு தோணுது. விஷ்ணு விஷால் அவர் வந்து என்னுடைய பார்வையில் அவர் வந்து கேமியோ தான், வேற ஒன்றும் பெருசாலாம் வரமாட்டாருன்னு எனக்கு தோணுது. கேமியோ வருவார். அவரோட ரோலும் எதுக்காக அவர் இந்த கதையில எப்படி எந்த ஸ்கிரீன் பிளேல எப்படி உள்ள வராரு அப்படிங்கிறத பார்க்கணும். அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் ரோல். மற்றபடி கூட இந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து எல்லாம் டெபியூ தான் நினைக்கிறேன்.
ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 பேரோட ஃபேஸ் காட்டுறாங்க, அவங்க ஹீரோயினா இவங்க ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியாக பார்த்தா இன்ட்ரோடியூசிங் மித்திலா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எல்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே எஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.